ನಾನು ಹಿಂದೆ ಅನ್ಕೊಂಡೆ ಬ್ರೋ. ಓಕೆ ಲಾಯರ್ ಬರ್ತಿಲ್ಲ ಆಂಟಿ ಲವರ್ ಲವೇ ಮಾಡಿಲ್ಲ ನಮ್ಮ ಏಜಲ್ಲಿ. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போலாம். இப்போ நம்ம இதுக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்டுங்க போயிட்டு அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ಹಾಯ್ ಮಚೀಸ್, ಎಲ್ಲರಿಗೂ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ இந்த எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது சொல்லிட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனாவது டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 12. சரி, இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, டே 12 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆண்டி கிடச்சாங்க. அங்கே போயின்னு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் நம்மளுக்கு நம்ம வீட்டாண்டேருந்து இன்றைக்கி 40 ரூபீஸ் கொடுத்தாங்க. நான் 80 ரூபா கேட்டேன், ஆயா கிட்ட தான் இருக்குது, டைம் வர ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு வாங்க ஆண்டி ஃபஸ்ட் கஸ்டமர் என்ன பண்ண முடியாது சொல்லிட்டு 40 ரூபா கொடுத்தாங்க. நான் போயிட்டு 40 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க அடுத்த முன்னாடி போகலாம். வரேன். ஹாய் ப்ரோ. ಕನ್ನಡ ನೀವು ನಾನು ಹಿಂದೆ ಅನ್ಕೊಂಡೆ ಬ್ರೋ. ಭಯ ಮಾತ್ರ ಹಿಂದಿ ಕಾರಣ ನಾ ಕನ್ನಡ ಜೈ ಕರ್ನಾಟಕ. ನಿಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇಷ್ಟವಾದ ಆಕ್ಟರ್ ನಿಮ್ಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಅಂತೆ. ಎಲ್ಲ ಇಷ್ಟನಾ? ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಆಕ್ಟರ್ ಇಷ್ಟ ಅಂತೆ. ಬನ್ನಿ ಸರಿ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀವಿ. ಓಕೆ நம்மளுக்கு 240 ரூபீஸ் கொடுத்தாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ ಈ ಲವರ್ಸ್ ಡೇ, ಚಾಕ್ಲೇಟ್ಸ್ ಡೇ ಎಲ್ಲ ಬರ್ತೈತೆ ಗೊತ್ತಾ? ಹಾಂ, ನೀವು ಯಾರಿಗಾರು ಲವರ್ಸ್ ಯಾವತ್ತು ರೋಸ್ ಕೊಡೋದು, ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಡೋದು ಆ ಥರ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಹಾಂ, ಲವಲ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ವಾ? ಸಿಂಗಲ್ ಬಾಯ್ ಅಂತೀರಾ? ಓ ಸಿಂಗಲ್ ಪಸಂಗ ಸಾಂಗ್ ಆಂಟಿ ಲವರ್. ಓ ಆಂಟಿ ಲವರ್. ಹಾಯ್ ಆಂಟಿ ಹೇಳಿ. ಬರೀ ಇಂಥದೇ ಆಂಟಿ ಲವರ್ ಅಮ್ಮ ಅವ್ರಿ. ಆಂಟಿಗಾರು ಕೊಡೋತಾನೆ ಹೋಗಿ ರೋಸು ಚಾಕ್ಲೇಟ್ ಏನಾದ್ರು ಎಲ್ಲ ಮುಗ್ದಿದೆ ಅಂತೆ. சரி ஓகே பாய் ப்ரோ. சரி ஓகே, நம்ம பிரதர் கிடைச்சாங்க. ஆனால் எந்த ஊர்னா? கள்ளக்குறிச்சி. ஓகே, கள்ளக்குறிச்சிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. மார்க்கெட்டுக்கு எதுவும் வேலைக்கு வந்திருக்கீங்களா? நான் இங்கே படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்களோ? நான் எல்எல்பி படிச்சிட்டு. எல்எல்பி. ஓகே, லாயருக்கு படிச்சிருக்கீங்களா? ஓகே, நம்ம பிரதர் லாயருக்கு படிச்சுட்டு இருக்காங்களா? கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. லாயருக்கு நல்ல கேஸ் பண்ணிருக்காங்க. சரி வாங்க, நம்ம பிரதர் இங்கே சாந்தி நகர் கிட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டு எங்கள் பஸ்ஸு இருக்காங்க. ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே மச்சீஸ், நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபீஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ப்ரோ. சரி வாங்க, நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ಹಾಯ್ ಮಚೀಸ್, ನಮ್ಮ அப்படியே ಮುನ್ನಾಡಿ ಬಂದ್ರೆ ನಮ್ಮ ಆಯಾ ನಮ್ಮ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಇಳಿಸಂಗ. ಹಾಯ್ ಆಯಾ, ಇದು ನಾನು ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 30 ದಿನಾಗಿ 60,000 ಹೆಂಗೆ ದುಡಿಯೋದು ಅಂತ. ಅದು ಬರೋ ಕಸ್ಟಮರ್ ನಮ್ಗೆ ಇಷ್ಟು ಅಮೌಂಟ್ ಅಂತ ಕೊಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಅದು ಒಂದು ವೀಡಿಯೋ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಪೋಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ನನ್ನ ಮೆಮೊರಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. ಅವ್ರ ವೀಡಿಯೋ ಎಲ್ಲ ಮಾಡೋದು ಬೇಡ ಅಂತಾರೆ. ಸರಿ ಬನ್ನಿ, ಅಜ್ಜಿನ ನಾವು ಅಲ್ಲಿ ಎಸ್ ಹತ್ರ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. நம்ம ஆயா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. ஆயா அப்படியே முன்னாடி போகலாம் வாங்க. ஆயா நம்மளுக்கு நல்லபடியாக ஃப்ரெண்ட் இருந்தாங்கப்பா. இந்த மாதிரி பண்ணு நல்லபடியாக முன்னாடி வா அப்படின்ட்டு. சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். பின்னால் உங்களுக்கு நவராங் தேட்டர் கிட்ட நம்ம அண்ணா கிடைச்சாங்க. அவங்களுக்கு இப்போ விஜயநகர் பைப் லைன் கிட்ட ஸ்விமிங் பூல் கிட்ட ட்ராப் பண்ணோம். ஹாய் ப்ரோ. ಅಣ್ಣ ಇವಾಗ ಫೆಬ್ರವರಿ ತಗೊಂಡಿಂದ ಲವರ್ಸ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಏನೋ ಬರ್ತಾಯಿದ್ದಲ್ಲ, ನೀವು ನಮ್ಮ ಏಜಲ್ಲಿ ಇರೋವಾಗ ಯಾರಾದ್ರು ಹುಡುಗಿಗೆ ಲವರ್ಸ್ ಡೇಗೆ ರೋಸ್ ಕೊಡೋದು, ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಡೋದು ಆ ಥರ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಮಾಡಿಲ್ವಾ? ಲವ್ವೇ ಮಾಡಿಲ್ವ ನಮ್ಮ ಏಜಲ್ಲಿ?
ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಂತನಾಗಿದ್ದೀರಾ ಲವ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ನಿಮ್ಗೆ என்னென்ன சொல்றான் பாருங்க. ಪ್ರಪೋಸ ಮಾಡಿಲ್ವಾ? ಅಮ್ಮ ಮಾಡಿದಾರೆ ಬಟ್ ನಾವ್ ಯಾರಿಗೂ ಪ್ರಪೋಸ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅಂಕಲ್ ನೋಡಿ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಪ್ರಪೋಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಈ ಥರ ಇವಾಗ ಹುಡುಗರು ನಾವೇ ಪ್ರಪೋಸ್ ಮಾಡಲ್ಲ. ಆಯ್ತು ಅವ್ರ ಟೈಮ್ ಐತಂತೆ, ಹುಡುಗರನ್ನ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಬಿಡ್ಬೇಕಂತೆ. ಬನ್ನಿ ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. ஓகே 110 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், அங்காலை விட்டு கொஞ்சம் முன்னால் வந்தேன்னா நம்மளுக்கு ஒரு மேடம் கிடைச்சாங்க. வீடியோ பண்ணலாம்னா வீடியோ பண்ண டைம் இல்லை நம்மளுக்கு. அதை சொல்லி இறங்கி போயிட்டாங்க. அவங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. அங்கேருந்து நான் 1 கிலோமீட்டர் கூட இல்லை. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், இப்போது நம்ம அங்கே அவங்கக்கிட்ட வந்தோம் இல்லையா, அந்த ஆயாவை விட்டு லைட்டாக முன்னால் வந்து நம்மளுக்கு ஒரு அங்காலே ஒரு ஆயா கிடைச்சாங்க. ஆயாக்கள் ஒரு ரூம் சரியில்லை, எங்கே தான் நின்று இருக்காங்க. இருங்க தெரியும் அவங்களுக்கு அங்கே நின்று இருக்காங்களே அவங்க ஆயாவை இப்போ நான் ட்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து கிட்ட தான் இருந்துச்சு. 30 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் அங்கேருந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற மேடம் ஏதோ வந்திருந்தாங்க. பாரதி வித்யாலயா ஸ்கூல் பேர். அங்கே ட்ராப் பண்ணுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பார்த்தா மேடம் 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டிப்பாக ஸ்கூலில் பார்க்குறீங்களா? அதுதான் ஸ்கூல். இப்போ ஒரு ஆண்டியை ட்ராப் பண்ணேன். அவங்க தான் உள்ள வத்தி கண்டியில் ட்ராப் அவங்க போயின்னு இருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு இப்போ 50 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே மச்சீஸ். இப்போ ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்க. கஞ்சா பிஸ்னரி கஸ்டமராக இருக்கிறான். வீட்டு ஒர்க்காக இல்லை, ஓலாவில் பண்ணுறா அப்படின்னாலும் ஓலாவிலே பண்ண விட்டுன்னு இல்லாமல் ஓலாவில் வந்து 250 காமிச்சிருந்துச்சு. ஆயிடுச்சு அப்படியே 220 கொடுறானாலும் 210 கொடுத்துட்டு இருக்காங்க. சரி வந்த வரைக்கும் இது சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் நானும். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ப்ளீஸ் நம்ம அப்படியே முன்னால் வந்தோமா, நம்ம ஆண்டி கிடைச்சாங்க. ஆண்டி எங்கே ஒரு ஆயாலே ಅದು ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಓಕೆ ನಮ್ಮ ಆಂಟಿಯವ್ರು ಬಂದರೆ ಇವಾಗ ನಮಗೆ 40 rupees ಕೊಟ್ಟರು. ಬನ್ನಿ ನಾವು ಹಂಗೆ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ஆண்டி. ஹாய் முச்சீஸ், இத்தனை நாள் எத்தனை கஸ்டமர் எப்பவுமே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை சைக் பண்ண ஒரே கஸ்டமர் இப்போ வந்த கஸ்டமர் இருக்காரு. 2 பேர் ஆயாங்க வந்தாங்களா, ஏதோ சாவாயிட்டு இருக்குன்னாங்க. சரி ஐயா வாங்க விடுறேன். லொக்கேஷன் தெரியாது, லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக போயின்னு இருக்கேன். இங்கே இல்லாப்பா வருது அங்கே இல்லாப்பா வருதுன்னு டென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. இனிமே சாவகாச ஆகாதியா இன்னைக்கு ஆயிடுச்சாயா? லொக்கேஷன் எனக்காக சென்ட் பண்ணுங்க, அப்படிலாம் ஃபோன் கொடுங்க. உங்கள் ஃபோன் முன்னாடி வச்சுன்னு பார்க்குறேன். ஐஃபோன் வச்சுருக்கிறாரு ஆயா. நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஃபோன் கொடுங்க. என் ஃபோன் நான் முன்னாள் தரத்தில் கீழே வந்து வந்துடும். ஒரே வாய்ப்பு எல்லாம் சேஃபாக இருக்குது. அவங்க தரவே இல்லை. அதுக்கப்புறமா நான் இங்கே இறங்கிற உடுப்பாடினாங்களா, ஆயிடுச்சு அங்கே இறக்கி விட்டு 150 ரூபா காசு வாங்கிக்கணும் வந்துட்டார். ஆமாம் ஆயா நம்ம 150 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே வச்சு. இப்போ நம்ம கூட யாரும் இருக்காங்கன்னா இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, நம்ம வீட்டோட ஓனர் அவங்க. சமஸ்ரோ இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா அவங்க பசங்க இங்கே தான் ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் அவங்க பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு இல்லையா, சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தோமா. அதுக்கப்புறம் நம்ம அக்காங்க வந்துட்டு இந்த மேந்தி எல்லாம் போடுவோம் தெரியுமா, கல்யாணத்தப்போ பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி மேந்தி எதாவது போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்காவை கண்டெக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். அவங்க போகிறதுக்கு அதுதான் ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கணும். ஓகே நம்ம அக்காவை கொடுத்து மறுபடியும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே. நம்ம சிஸ்டர் இங்கே தான் ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனாங்களா. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிக்கார் ஸ்கூல் அப்படிக்கார் ஸ்கூல். இங்கே பொண்ணு படிக்கிறாங்க, அங்கே பையன் படிக்கிறாங்க. நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 rupees கொடுத்தாங்க. எங்கள் வீடு உங்களுக்கு புது வீடு தெரியாதுல்ல, இதுதான் எங்கள் வீடு. அங்கே பாருங்கள், என் டார்லிங் தெரியுதா உங்களுக்கு? என் டார்லிங் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சேலஞ்சு முடிஞ்ச முன்னே டார்லிங் கூட தான் சுத்தாருமே கொஞ்சம் நாளைக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு வண்டி நிற்க வச்சு ஆட்டோ வந்து வண்டியை எடுத்துன்னு இல்லை. தினம் வண்டி தொடைக்கிறது மட்டும் தான் வேலையாக இருந்து வண்டி எடுத்து ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் வேறு எதனா கஸ்டமர் கிடைச்சா கண்டிப்பாக. சரி நெக்ஸ்ட் வேறு எதனா பேசஞ்சர் கிடைச்சாங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அப்படியே போய் ஆயா மாத்திரை வாங்கி கொண்டு வந்தீங்க. நான் வேறே விட்டேன். ஆயா நம்மளுக்கு 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். டாடா ஆயா பாய். ஆயா பாருங்க ரொம்ப சந்தோஷமா ஸ்டிச்சுன்னு இருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே. ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம இதுக்கு போய் இருக்கோம் ஃப்ரெண்டுங்க கார்டன் போய் மறுபடியும் கூட்டு வந்தீங்க. ஓகே வாங்க போயிட்டு. இப்போ நம்ம இந்திக்கார் பசங்களை ட்ராப் பண்ணேன். அவன் நமக்கு 100 rupees கொடுத்தான். சரி வாங்க அப்படியே முன்னாள் இங்கே ட்ராப் பண்ணோம். அங்கே நவரங்கிட்ட ஒரு சின்ன ஏசி இருக்கான். எனக்கு இப்போ தான் தெரியும் இங்கே ஒரு ஏசி சின்ன ஏசி இருக்குன்ட்டு. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். நம்ம ஆண்டி பார்த்தா நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா
நவரம் தேட்டர் கிட்ட இருந்து இங்கே மலேசியாவில் ட்ராப் பண்ணோம். அவங்களுக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க, நம்மளுக்கு நம்ம ஆண்டி கிடைச்சாங்க. நம்ம ஆண்டி பார்த்தா நம்மளுக்கு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிடைச்சா கண்டினியூ பண்ணுறது. ಹಾಯ್ ಮೇಡಮ್, ಅದು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 30 ದಿನಕ್ಕೆ 60 ಸಾವಿರ ದುಡಿಯೋದು ಅಂತ, 30 ದಿನಕ್ಕೆ 60 ಸಾವಿರ ದುಡಿಯೋದು ಅಂತ ಒಂದು ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದಕ್ಕೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 50 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಅಂತ. ಸರಿ, ಓಕೆ ಓಕೆ ಬರ್ತೀನಿ. ஹாய் மச்சீஸ், நம்ம டே 12 ஏர் அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1970 ருபீஸ். ஏன்டா விக்கி 30 ரூபா கம்மியாக பண்ணியிருக்கேன், அந்த 30 ரூபா சேர்த்து பண்ணுறது தானே நினைக்கலாம் நீங்கள். நானும் சரி வீட்டு சைடு வந்தே இருக்கலாம், என்ன கஸ்டமருக்கு எச்சா போய் விட்டு வரலாம், ரவுண்ட் ஃபிகர் ஆகும் நினச்சிக்கின்னு பண்ணனா. சொல்லப்போனால் இது 2040 ரூபா இருக்கணும். ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ண ஃபோன்பே பண்ணுற சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க 70 ரூபா. அந்த 1970லேருந்து 70 ஆட் பண்ணால் 2040 ருபீஸ் பண்ணிடுவோம். அந்த அக்கௌண்ட்டுக்கே எனக்கு காசே வரல, அதனால நான் கண்ணுக்கே வச்சுக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம 1970 பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 13ல் மீட் பண்ணலாம். ஓகே.